சில சமயம் நான் மட்பாட்டு உடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாருக்கும் இன்னும் பாட்டுலாம் உடையுது, அது கெட்ட விஷயமோ அப்படின்னு நான் ஆரம்ப காலத்துல நான் பிசினஸ் பண்ணும்போது மத்தவங்க கேட்கும்போது உடைஞ்சிருச்சுங்க என்னமோ மாதிரி இருக்கு மனசுக்கு அப்படின்னு. அப்போ ஒரு வில்லேஜ்ல ஒரு லேடி சொன்னா, இல்ல உடைஞ்சதுன்னா திருஷ்டி போயிடுச்சுன்னு அர்த்தம் அவங்கள பொறுத்த வரைக்கும். நம்மளோட பிலீஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, குயவர்கள்னா ரொம்ப கிராமத்துல படிக்காம அப்படி கிடையவே கிடையாது. ராஜாக்கள் காலத்துல இருந்தே வர்ற குயவர்கள் எழுத்து படித்தவர்கள், படிப்பறிவு பெற்றவர்கள். எப்படி கேட்டீங்கன்னா, அவங்க பானை வாங்கும் போதே மக்கள்லாம் என் பானை இதுல பேர் எழுதி கொடுன்னு கேட்பாங்களாம். சோ அவங்க பேர் எழுதிதான் எல்லாருக்கும் பானை கொடுத்திருக்காங்க. அவங்க படிப்பறிவானவர்கள் தான். அதுக்கப்புறம் பானை அப்படி மண் சார்ந்த பொருள்களுக்கு எல்லாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால், தயிர், தண்ணி, குழம்பு நீங்க எது வச்சாலும் அதோட ஆல்கலின் நேச்சர் இருக்கு. பை நேச்சர் இட் ஹாஸ் ஆல்கலின். சோ அது இருக்கிறதுனால நீங்க சாப்பிடும் போது அது உங்களுக்கு இன்டைஜஷனை கம்மி பண்ணுது, இன்டைஜஷன் இல்லாம பாத்துக்குது.